உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ள கேரள அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை முழுமையாக இடிக்க மத்திய அரசுக்கு கேரள அரசு கடிதம் எழுதியுள்ளதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதாகவும், புரட்சி தலைவி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது கேரள அரசின் புதிய சட்டங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 7/5/2014 அன்று அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்துவதற்கும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் கேரள அரசு எவ்வித குறுக்கீடும் செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நினைவு கூர்ந்துள்ளார். தொடர்ந்து தான் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பிரதமரிடம் நேரடியாகவும் மத்திய நீர்வளக் குழுமம், மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, கேரள அரசு, கேரள வனத்துறை என்று அனைவருக்கும் பேபி அணையை பலப்படுத்த தமிழக பொதுப்பணித்துறைக்கு அனுமதி வழங்குமாறு கடிதங்கள் மூலம் வலியுறுத்தியதாகவும், ஆனால் கேரள வனத்துறையின் அனுமதி வழங்கப்படாததால் பேபி அணையை பலப்படுத்தும் பணிகள் தொடர முடியவில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். இந்த நிலையில் 2021 விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற நிலையில் 2021 அக்டோபர் மாதம் பருவமழையின் போது பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் சுமார் 138.85 அடியாக இருக்கும் போதே தமிழக மக்களை வஞ்சிக்கும் வகையில் தமிழக அரசின் அனுமதியின்றி கடந்த 29/10/2021 அன்று கேரள அமைச்சர்கள் முன்னிலையில் முல்லை பெரியாறு அணையை திறந்துவிட்டது தவறு என்று தான் அதிமுக சார்பில் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் முல்லை பெரியாறு பிரச்சனையில் விடியா திமுக அரசின் செயலற்ற தன்மையால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளும் குடிநீருக்காக நம்பியுள்ள பல மாவட்ட மக்களும் வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடியுள்ளார். இனியாவது இந்த விடியா திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும், முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற ஆணையின்படி பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடியா அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தினார்.